ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாலிட்டி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். இதில் என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, அடிப்படை உரிமைகள்னால் நீங்கள் இதில் படிப்பீங்க பகுதி 3. இது வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. அடிப்படை உரிமைகள்னால் பகுதி 3 ஆர்டிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை 12லேருந்து 35 வரைக்கும் நம்ம என்ன படிப்போம், அடிப்படை உரிமைகள் பற்றி படிப்போம். இந்த ஆர்டிக்கல் இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கேள்வி வந்து கேட்பாங்க. அடிப்படை உரிமைகள் வந்து 6 பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க? அடிப்படை உரிமை, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. ஓகேவா? அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க? 6. ஓகே, இப்போ நம்ம கேள்விக்கு போயிடலாம். ஆர்டிஏ சட்டம் குறித்தான சரியான கூற்று என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஆர்டிஇன்னா என்ன? ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஆர்டிஇன்னா ரைட் டு எஜுகேஷன். சரி, இந்த ஆக்ட் வந்து எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த பிரிவின் கீழே அப்படின்னா 21 இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 21A கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 14 வயசு இருக்க குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ கேள்வி பார்க்கலாம். ஆர்டிஇ சட்டம் குறித்தான சரியான கூற்று என்னன்னா ஆப்ஷன் 2, இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளின் உரிமை தான் ஆர்டிஇ. ஆன்சர் ஆப்ஷன் சி மட்டும். அடுத்தது பாருங்க, பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் ஓபிசி பாதுகாப்பிற்கான அரசியலமைப்போட விதிகள் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னா 1, 2 அதிகாரம் 15, இன்னொன்று 15ல் 4, 16ல் 4. சரி, 17 1ன்னா என்ன? தீண்டாமையை பற்றி சொல்கிறது. 17 உங்களுக்கே தெரியும், தீண்டாமையை பற்றி சொல்கிறது. ஸோ இது வந்து வராது. அடுத்தது அதிகார எண் 19 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு கருத்து சுதந்திரத்தின் மீதான நியாயமான கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கும். விதி 19,2 இது ரெண்டும் வந்து வராது. சரியா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஓபிசி பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு விதிகள் என்னன்னு கேட்குறாங்க. 15, 16 மட்டும் தான் வரும். ஓகேவா? அடுத்தது, கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பில் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்னா என்னது? விதி 21A. இப்போ தான் நம்ம பார்த்தோம் எந்த அரசியலமைப்பின் கீழே ஆர்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009. என்னது? ரைட் டு எஜுகேஷன். ஆர்டினா ரைட் டு எஜுகேஷன். 29A கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 6 to 16 வயசு இருக்க குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தவறான என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 18 பட்டங்களை ஒழித்தல் ரைட்டு. ஆர்டிக்கல் 21 என்னன்னு கொடுத்துருக்காங்க? உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு. இதுவும் ரைட்டு. ஆர்டிக்கல் 23 நீங்கள் என்ன படிப்பீங்க? ஆர்டிகல் 23 எதில் வரும்? அடிப்படை உரிமைகள் 6 படிச்சிருப்பீங்க. அதில் என்னது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதில் வந்து வரும் ஆர்டிகல் 23 என்ன சொல்லுது அப்படின்னா கட்டாய வேலை, கொத்தடிமை இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்புன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஆர்டிகல் 20 எதில் வரும்? சுதந்திர உரிமையில் வந்து வரும். 20ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு வந்து பெற உரிமை. அதுதான் என்னன்னா ஆர்டிகல் 20. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சுதந்திரமாக செயல்படணும்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஸோ தவறான என்னன்னா ஆப்ஷன் ஏ 3 மற்றும் 4. கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனிக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. எழுத்து வடிவம் மற்றும் சிறுபான்மையரின் கலாச்சாரம் மற்றும் மொழிகளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. ஆள்கடத்தலை வந்து தடுக்குது. ரைட்டு தான். சுரண்டலுக்கு எதிரான உரிமையில நம்ம என்ன படிச்சிருப்போம்? கட்டாய வேலை, கொத்தடிமை பண்ணக்கூடாது. தொழிற்சாலைகளில் பணியாற்றுறாங்களே அவங்கள வந்து தடுக்கணும். அப்போ ஆள்கடத்தலை தடுக்குது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பு கிடையாது. தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் தடுக்கிறது. சரியா? இந்த 2 ஆக்ட் மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம். இது 23ல் வரும், இது 24. சுதந்திர உரிமையில் இது 2 மட்டும் தான். சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் இது 2 மட்டும் தான் படிச்சிருப்போம். ஸோ இது 2 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான வாக்கியம். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 2, 4 சரி. நிதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. நிதி புனராய்வு அதிகாரம் எதோடு தொடர்புடையது? ஆப்ஷன் பி அரசியலமைப்பிற்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என அறிவித்தல். பின்வரும் பிரிவில் எது கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? பிரிவு 21A கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டிருக்கும். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்துக்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வந்து வருவது அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 23, 24. இது 23 என்னது? கட்டாய வேலை, கொத்தடிமை. இதை வந்து சொல்கிறது. இது தொழிற்சாலைகளில் பணியாற்றுறாங்களே அவங்கள வந்து அந்த குழந்தை தொழிலாளர்கள் வந்து தடுக்கிறது. 23, 24 பார்த்து வச்சுக்கோங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை.
வாக்களிக்கும் உரிமை மேத்ஸ் கேட்டிருக்காங்க. வாக்களிக்கும் உரிமைனா நம்ம அரசியல் உரிமை. அடுத்தது சங்கம் அமைக்கும் உரிமை அப்படின்னா சுதந்திரமாக நம்ம வந்து எந்த சங்கத்தை வேணாலும் அமைச்சிக்கலாம். பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை அப்படின்னா பண்பாட்டு உரிமையில் வரும். குழந்தை தொழிலாளர் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வந்து வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி என்னன்னா ஆர்டிக்கல் 26. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி ஆர்டிக்கல் 26. அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடை விதிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. இந்திய அரசியலமைப்பின் 28வது பிரிவின் கீழ் அரசு நிதி உதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த பிரிவின் கீழே? 28. மேட்ச் ஆர்டிக்கல் 15 நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். என்னது? சாதி மதம் இனம் பாலினம் வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது. பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்கணும். எது? 16. அடுத்தது 26 நம்ம என்ன படித்தோம்? சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை 26. அதே 29 என்ன படித்தோம்? சிறுபான்மையரோட எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு. ஓகேவா? அப்படியே நம்ம ஆர்டிக்கல் பார்த்தோன்னே நமக்கு வந்து ஞாபகம் வரணும். அப்படியே நேராகவே வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சாதி மதம் இனம் பாலினம் பார்க்கக்கூடாது. பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்கணும். சமய நிர்வாகங்களை நிர்வகிக்கணும். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை பாகுபாட்டு காட்ட தடை விதிக்கிறது 29(2). ஓகேவா? அடுத்தது பாருங்கள். கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி. இலவச கட்டாய கல்வினாலே 6 to 14 ஆர்டி ஆக்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். எப்போ கொண்டு வந்தாங்க? 2009 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? எந்த சட்டப்பிரிவின் கீழ் கேட்பாங்க? 21A. ஓகேவா? இது மறக்கவே கூடாது. ரிப்பீட்டடாக இந்த கேள்வி தான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்ட பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது? சட்டப்பிரிவு 32 தான் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையிட்டா அடிப்படை உரிமை நம்ம என்ன பண்ண முடியும்? நிறுத்தி வைக்க முடியும். இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை வந்து அடையாளம் காண சொல்றாங்க. 16(4). அடுத்தது பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும். அது தப்பு. ஓகேவா? உச்ச நீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும். யாரால இடைநிறுத்தம் செய்ய முடியும்? இப்போதான் பார்த்தோம். குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும். உச்சநீதிமன்றத்தால் பண்ண முடியாது. 3வது பாருங்க. ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. கரெக்டு. நிதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தான். கரெக்டாக இருக்கிறது 3, 4. ஆப்ஷன் டி வந்து நமக்கு வரும். இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 12 கீழ் அரசு என்ற சொல் எவற்றை உள்ளடக்குகிறது? இந்திய அரசு மற்றும் அதன் நாடாளுமன்றம், மாநில அரசு மற்றும் அதன் சட்டமன்றம், அனைத்து வட்டார அதிகாரிகள், இந்திய அரசின் நிலப்பகுதியில் அமைந்துள்ள அல்லது அதன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து வட்டார அல்லது இதர அதிகார குழுக்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. அவசர நிலையில் மக்கள் அடிப்படை உரிமைகள் என்ன? அவசர நிலையில் என்னது அப்படின்னா இப்போதான் பார்த்தோம். தானாகவே வந்து அடிப்படை உரிமைகள் வந்து நின்றுவிடும். 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு பிரிவின் கீழ் அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது? சட்ட உரிமையாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300A. இதை மட்டும் மறக்கவே கூடாது. இது வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி சொத்துரிமையாக வந்து இணைச்சிருப்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்கள். ஆர்டிக்கல் 110. ஆர்டிக்கல் 110 அப்படின்னா பண மசோதாவை பற்றி சொல்கிறது. ஆர்டிக்கல் 312 அப்படின்னா அகில இந்திய பணிகளை பற்றி சொல்கிறது. ஆர்டிக்கல் 280 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆணையத்தை பற்றி சொல்கிறது. ஆர்டிக்கல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவ பிரிவு எதில் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்டிக்கல் 15. ஓகேவா? ஆர்டிக்கல் 15. ஆர்டிக்கல் 25 என்னது? எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் வந்து உரிமை இருக்குது. ஆர்டிகல் 27 நம்ம என்ன படித்தோம்? எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான சுதந்திரம் வந்து நமக்கு இருக்குது. ஆர்டிகல் 26 என்ன நம்ம படித்தோம்? சமய விவகாரங்களை நிர்வகிக்கிற உரிமை. இது 3மே சமய சுதந்திர உரிமையில் வந்து வரும். சரிங்களா? 25, 26, 27 எதில் வரும்? சமய சுதந்திர உரிமையில் வந்து வரும். இந்திய அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல் கல்வி நிறுவனங்களை தொடங்குவதற்கான உரிமை. என்னது? ஆர்டிக்கல் 30 தான். எதுக்கு? கல்வியை வந்து தொடங்குறதுக்கான உரிமை வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதில் வரும்? கல்வி மற்றும் கலாச்சார உரிமையை பற்றி படிப்போம். 29லேருந்து 30 வரைக்கும் என்னது? கல்வி மற்றும் கலாச்சார உரிமை வந்து நம்ம படிப்போம்.
6 to 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அரசு வழங்க வேண்டும் எந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து அறிவிக்குது? இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆர்டிஐ சட்டம் 2009 எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு? பிரிவு 21A என்ன அது? அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும். யார் யாருக்கு? 6 to 14 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம் 15 என்ன? சாதி, மதம், இனம், பாலினம் பாகுபாடு காட்டக்கூடாது. நமக்கு வந்து கரெக்டாக இது வந்து நமக்கு மைண்டில் ஏறணும். தீண்டாமை ஒழிப்பு என்னது? ஆர்டிகல் 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. தொழிற்சாலைகளில் பணியமர்த்தல் தடை செய்யப்படுகிறது. என்ன ஆர்டிகல்? தொழிற்சாலையில் பணியமர்த்தல் தடை செய்யப்படுகிறது. ஆர்டிகல் 24. சரி, பிச்சை எடுத்தல தடை செய்கிறது எந்த ஆர்டிகல்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின் வருவனவற்றுள் எது காரணம் அல்லன்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவத்துக்கான உரிமை, மாண்பிற்கான உரிமை, வாழ்வாதாரத்திற்கான உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இதில் என்ன? பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது பின் காரணம் அல்ல அப்படின்னா இந்த சுதந்திரத்திற்கான உரிமை வந்து நமக்கு வந்து காரணமாக வந்து வராது. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங். ஆர்டிகல் 13 எனது? இடைமறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு. ஆர்டிகல் 31 சொத்தெடுப்புரிமை கோட்பாடு. ஆர்டிகல் 245 ஆட்சி பரப்புனை கோட்பாடு. ஆர்டிகல் 246 என்ன அப்படின்னா உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் சி 3412. கீழ்காண்பனவற்றில் எது தவறான இணை அப்படின்னு கேட்குறாங்க. சரி, தவறானது என்னன்னு பார்க்கலாமா? பட்டங்கள் ஒழிப்பை பற்றி சொல்கிறது 18. ஓகே. அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மேலானவைன்னு சொல்லி 31B வந்து கிடையாது. இந்த 31B அப்படின்னா 9வது அட்டவணையில் வந்து சேர்த்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த டிபிஎஸ்பி சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கு வரதான் என்ன இந்த டிபிஎஸ்பி படிச்சிருப்பீங்க. டிபிஎஸ்பின்னா என்னது? அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதில் வரதான் இது. ஸோ அப்போ செகண்ட் வந்து தப்பு. தேர்டு தீண்டாமை ஒழிப்பு கரெக்டு. ஃபோர்த்து சட்டத்தின் முன் அனைவரும் ஆர்டிகல் 14. அப்போ தவறாக இருக்கிறது என்ன? ஆப்ஷன் 2 மட்டும் நமக்கு தப்பாக இருக்குது. கீழ்வரும் எச்சட்ட திருத்தம் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக்கியது? 86வது சட்ட திருத்தம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்கியிருப்பாங்க. பின் வருவனவற்றுள் அடிப்படை உரிமைகளின் காவலன். அடிப்படை உரிமைகளே நமக்கு ஞாபகம் வருது இந்திய உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு எதோட கீழே வருது? 16ல் 4 கீழ் வருது. அடிப்படை உரிமையை எப்போது நிறுத்தி வைக்க முடியும்? இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, நம்ம வந்து மறக்கவே கூடாது. என்ன அப்படின்னா தேசிய அவசர நிலைகளின் போது குடியரசுத் தலைவர் வந்து ஆணையிட்டால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கலாம். ஸோ மறக்கவே மறக்காதீங்க இந்த கேள்வி. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சுதந்திர உரிமை, சமய சார்பு உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த சொத்துரிமை அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொத்துரிமையை வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இது மட்டும் வந்து வராது. அடிப்படை உரிமையிலேருந்து சொத்துரிமை வந்து நீக்கியிருப்பாங்க. அதனால தான் என்னன்னா இதில் வந்து மாறுபட்ட ஒன்றா நம்ம சொத்துரிமையை வந்து சொல்கிறோம். அடுத்தது சரியான பொருத்தத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 226 உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்கிறது. சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்கிறது. சட்டப்பிரிவு 40 என்ன அப்படின்னா அடிப்படை உரிமையும் கொடுத்துருக்காங்க, தப்பு. சட்டப்பிரிவு 40 என்ன? கிராம ஊராட்சிகளை அமைப்பது, அதை பற்றின சட்டப்பிரிவு தான் ஆர்டிகல் 40. அடுத்தது 51A அரசு நெறிமுறை கோட்பாடுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. 51A என்ன வரும் அப்படின்னா அடிப்படை கடமைகளை பற்றி சொல்கிறது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அரசு நெறிமுறை கோட்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. 3, 4 தப்பு. நமக்கு என்ன வரும்? பி வரும். 1, 2 மட்டும் வந்து வரும். இந்திய அரசியலமைப்பின் எச்சட்ட பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதிநிலை உறுதி செய்யப்படுகிறது. ஆர்டிகல் 19 1 A. கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வெளிநாட்டவர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியும். கரெக்டு. காரணம் மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டவர்களுக்கும் அது வந்து பொருந்தும். இதுவுமே ரைட்டு தான். கூற்று காரணம் ரெண்டும் சரி. RAவிற்கான சரியான விளக்கமாகும். ஆன்சர் பி. ரிட் பேராணைகளை அதன் பொருளுடன் சரியாக வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? கட்டளை நிதி பேராண்மை அப்படின்னா ஆணையிடுறது. ஆட்கொணர்விக்கும் நிதி பேராண்மை அப்படின்னா உடலை வந்து கொண்டு வர்றது. நெறிமுறை உறுத்தும் நிதி பேராண்மை அப்படின்னா சான்றளிக்கிறது. தடை செய்யும் நிதி பேராண்மை அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது, டு ஸ்டாப். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. தமிழில் உங்களால் படித்து இது பண்ண முடியலன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கோங்க.
வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிராவின் ஆஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிபந்தனைகளுக்குட்பட்டது? என்னன்னா 1, 2, 3 வரும். என்னன்னு பார்க்கலாமா? நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல், நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல், அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல். ஆப்ஷன் 4 மட்டும் தப்பு. மத நம்பிக்கைகளுக்கு எதிரானதாக இல்லாமல், இது மட்டும் நமக்கு தப்பு. 1, 2, 3 வரும். ஆப்ஷன் சி. என்ன கேட்குறாங்க? சரியானது என்னன்னு கேட்குறாங்க. கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அடிப்படை உரிமை எத்தனை? நம்ம 6 படிச்சிருப்போம். என்னென்ன? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு நம்ம சொல்லி படிச்சிருப்போம். எத்தனை அடிப்படை உரிமை? 6 படிச்சிருப்போம். அதில் இங்கே 4 கொடுத்துட்டு அதில் ஒன்று பொருந்தாது என்னன்னு கேட்குறாங்க. சமத்துவ உரிமை, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுதந்திர உரிமை. இங்கே சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு குறிக்கிறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்துட்டாங்க. எல்லாருமே இதில் கன்ஃபியூஸ் ஆவீங்க. நல்லா ஆன்சரையும் ஒரு டைம் என்ன பண்ணணும்னா 4 டைம் வந்து படித்து பார்க்கணும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் வந்து வரும், சுரண்டலுக்கு உண்டான உரிமை வராது. ஸோ தப்பாக இருக்கிறது என்ன? ஆப்ஷன் சி. அவங்க தவறானதான் எதுன்னு கேட்குறாங்க. அரசியலமைப்பு 44வது சட்ட திருத்தம் 1978 சொத்துரிமை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. அடிப்படை உரிமையிலேருந்து சட்ட உரிமையாக மாற்றிருப்பாங்க. ஆமாம், 44வது சட்ட திருத்தம் 1978 இந்த சொத்துரிமை அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சட்ட உரிமையாக வந்து மாற்றிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் 1 மட்டும் வரும். அடுத்தது பாருங்க, தவறாக புரிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 17 என்னது? தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 17. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை, ரைட்டு. 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஸோ நமக்கு தப்பாக இருக்கிறது என்ன? ஆப்ஷன் பி, ஆர்டிகல் 17. அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது. 1 ரைட்டு. இந்த உரிமைகள் முழுமையானது கிடையாது, ஆனால் முழுமையானதுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. 3வது பாருங்க, தேசிய அளவிலான. ஆமாம், அடிப்படை உரிமையை நம்ம எப்போ வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னா தேசிய அவஸ்தை நிலை குடியரசுத் தலைவர் அனுமதிச்சா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லி நம்ம படித்தோம். எந்த விதின்னு படிச்சுக்கோங்க. 20 to 21 கீழ் உள்வர தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக, இது இந்த 2 விதியை தவிர இந்த பிரிவின் கீழே வரதை தவிர மற்ற எல்லாமே நம்ம வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, கரெக்ட். 3 கரெக்ட். 4 இவை இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்க பெறக்கூடியதாகவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. இப்போ கரெக்டாக இருக்கிறது என்னன்னா 1, 3 கரெக்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்கிறது என்னது? ஆர்டிகல் 17. சரி, ஆர்டிகல் 20 என்னது? ஆர்டிகல் 20 என்ன அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, அதாவது தண்டனையிலிருந்து பாதுகாப்பு வந்து வாங்கித்தர உரிமை தான். ஆர்டிகல் 19 நம்ம என்ன படிச்சிருப்போம்? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கிற உரிமை, அமைதியான முறையில் சட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் வந்து அமைச்சிக்கிறதுக்கான உரிமை, இந்திய நாட்டில் எங்கே வேணாலும் போயிட்டு வரதுக்கான நமக்கு எல்லா உரிமையும் வந்து இருக்குது. இதெல்லாமே எதில் வரும்? சுதந்திர உரிமையில் வந்து வரும். அதுவே நம்ம ஆர்டிகல் 18 எடுத்துட்டோம்னா பட்டங்களை வந்து நீக்கிறது. அது வந்து நம்ம ஆர்டிகல் 18 வந்து படிச்சிருப்போம். ஆர்டிகல் 17 என்ன? தீண்டாமையை வந்து ஒழிக்கிறது. ஓகேவா? ஆர்டிகல் 20, 18, 19 என்னன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்துன்னு கேட்குறாங்க. 23. அதே 21 என்ன வரும் நமக்கு? வாழ்க்கை தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை தான் என்ன அப்படின்னா 21. 22 என்னது நமக்கு? சில வழக்குகளில் கைது பண்ணி தடுப்பு காவலில் வந்து வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு எதிராக பாதுகாக்க கேட்குற உரிமை 22. 24 என்ன? தொழிற்சாலைகளில் குழந்தைகள் வந்து வேலை செய்கிறாங்களே அதை வந்து தடுக்கிறதுக்கான உரிமை தான் என்னென்னா ஆர்டிகல் 24. ஓகேவா? அடுத்தது மதம், இனம், பாலினம் பாகுபாடு காட்டக்கூடாதுனாலே நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? ஆர்டிகல் 15 சொல்லுவோம். ஆர்டிகல் 14 என்னது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 16 என்ன? பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அளிக்கணும். ஆர்டிகல் 17 என்ன? தீண்டாமையை ஒழிக்கிறது. இது எல்லாமே இந்த 4மே நமக்கு எதில் வரும்? சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமைன்னா 14லேருந்து 18 வரைக்கும். ஓகேவா? அடுத்தது 44ஆம் அரசியலமைப்பு சட்டத்திருத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமையிலேருந்து சொத்துரிமை வந்து நீக்கியிருப்பாங்க. எந்த சட்டத்திருத்தின் மூலம்? 44ஆம் சட்டத்திருத்தின் மூலம்.
ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் உரிமை தேவைப்படுகிறது. எதன் மூலயமா? மத சுதந்திரத்துக்கான உரிமை மூலயமா. ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, இதுல வந்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க. அடிப்படை உரிமைகள் பகுதி 3. ஆமாம், அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா பகுதி 3 12லேருந்து 35 வரைக்கும் நம்ம அடிப்படை உரிமையை பற்றி படிக்கிறது. இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு விவரிக்கப்படுகிறது. என்னது? பகுதி 3. அப்போ ரெண்டுமே கரெக்டாக தான். ஆப்ஷன் சி வந்து நமக்கு வரும். எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்து உரிமை நீக்கப்பட்டது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது அப்படின்னா 1978ல். ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் அப்படின்னு கேட்குறாங்க. அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிக்க தான் என்ன அப்படின்னா அரசியல் சமத்துவம். அடுத்தது பாருங்க, ரிட் ஆஃப் மேன்மஸ் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி, ஆணையிடுதல். சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. தொடக்க கல்வி கட்டளை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு 21A. ஓகேவா? அடுத்தது, கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்டத்திருத்த அதிகாரத்தை வந்து வரையறுக்குது அப்படின்னா கேசவானந்த பாரதி வழக்கில். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை நமக்கு என்ன பகுதி 3ல் வந்து சேர்த்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகளை எதுலேருந்து? 12லேருந்து 35 வரைக்கும். பின் வருவனவற்றுள் டாக்டர் BR அம்பேத்கரால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றது என்னது? அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை. அதுதான் ஆர்டிகல் 32ல் வந்து சொல்லியிருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் அதன் அரசியலமைப்பு பிரிவோட பொருத்த சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் வந்து நமக்கு தெரியும். அதாவது எதுல வரும்? சம உரிமையில வந்து வரும். ஆர்டிகல் 15 எதில் வரும் அப்படின்னா பாகுபாடின்மை. ஆர்டிகல் 15 பாகுபாடின்மை. அடுத்தது ஆர்டிகல் 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் வந்து சம வாய்ப்பு கொடுக்கறது ஆர்டிகல் 16. அடுத்தது ஆர்டிகல் 19 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை. ஆர்டிகல் 19 பேச்சுரிமை. ஆப்ஷன் பி 4312. ஒருவரது உயிரையோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது. இங்கனம் கூறும் இந்திய அரசமைப்பு விதி எது அப்படின்னா ஆர்டிகல் 21. விதி 21 என்னது? ஒருவரது உயிரையோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி வேறு எந்த வகையிலையும் வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆர்டிகல் 20 என்ன நம்ம படித்தோம்? ஆர்டிகல் 20 தண்டனையிலிருந்து பாதுகாக்கிற உரிமை. ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 22 என்னது? சில வழக்குகளில் கைது செஞ்சு தடுப்பு காவலில் வந்து வச்சுருப்பாங்க, அதுக்கு எதிராக பாதுகாக்கிற உரிமை. ஆர்டிகல் 23 நம்ம என்ன படித்தோம்? கட்டாய வேலை, கொத்தடிமை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை வந்து தடுக்கிறது. ஆர்டிகல் 23. அடுத்தது, வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு என்னன்னா 29ல் 1. பட்டியல் 1 பட்டியல் 2ஓட சரியா பொருத்த சொல்லியிருக்காங்க. பொருத்தலாமா? அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மானாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆர்டிகல் 32. என்னது? அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை தான் என்னது? ஆர்டிகல் 32. அடுத்தது, குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 20. மனித கடத்தலுக்கு மற்றும் அடிமைத்தனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விதி 23. தொழிற்சாலைகளில் குழந்தைகள் தொழிலாளர்கள் அமர்த்தக்கூடாது. விதி 24. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ 12லேருந்து 35 வரைக்கும் நம்ம தெளிவாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா மேட்ச்லேயோ இல்லை எதுலேயோ வந்து போட முடியும். அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எவை வந்து சரியா பொருத்தப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஆட்கொட் நிதி மேலாண்மை அப்படின்னா கட்டளையிடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டளையிடுதல் வந்து கிடையாது, ஒருவர் வந்து கொண்டு வரணும். இதோட பொருள் என்ன அப்படின்னா ஒருவர் வந்து கொண்டு வரணும். இங்கே கட்டளையிடுதல்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. நெறி உறுத்தும் நிதி பேராண்மை அப்படின்னா சான்றளித்தல். இது வந்து கரெக்டு தான். டு சர்டிஃபை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, செயலுறுத்தும் நிதி பேராண்மை அப்படின்னா ஒருவரை வந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. செயலுறுத்தும் நிதி பேராண்மை என்னன்னா கட்டளையிடுறது. அப்படியே இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது, தடையுறுத்தும் நிதி பேராண்மைனா தடுத்து நிறுத்துது. இது கரெக்ட். அப்போ கரெக்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா 2, 4 மட்டும் தான் கரெக்டு. 1, 3 நமக்கு வந்து தப்பு. அவங்க என்ன கேட்குறாங்க? சரியா எது பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 2 and 4. மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா ஆர்டிகல் 23. அரசியலமைப்பின் 86வது திருத்தம் 6 to 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறையை எது செய்ய வழிவகுத்தது? உங்களுக்கே தெரியும், ஆர்டிகல் 21A. இதை மட்டும் மறக்கவே கூடாது. RTE சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
சட்டப்பிரிவு 15ல் 4 எதை பற்றி தெளிவாக வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களை வந்து நமக்கு சொல்லுது. என்னது 15ல் 4. அடிப்படை உரிமைகள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிப்படை உரிமைகள்னா என்னென்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க. இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம், அரசியலமைப்போட மனச்சாட்சி, அரசியலமைப்பின் ஆன்மா, அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதா உத்வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து 4மே வரும். அரசியலமைப்பை எப்படியெல்லாம் வந்து விவரிக்கப்படுகிறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம், அரசியலமைப்பின் மனச்சாட்சி, அரசியலமைப்பின் ஆன்மா, அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம் அப்படின்லாம் வந்து அழைக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் அப்படின்னு யார் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா பதஞ்சலி சாஸ்திரி வந்து சொல்லியிருப்பாரு. கீழ் சொல்லப்பட்டவற்றுள் நாங்கள் ஆணையிடுகிறோம். இது நம்ம பார்த்தோம். ரிட் ஆஃப் மேன்மஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அதை அப்படியே இந்த கொஷினை ஆன்சர் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, கொஷினை கேட்குறாங்க, கொஷினை கொடுத்துட்டு ஆன்சர் இதை அப்படியே மாற்றி கேட்டிருக்கீங்க பாருங்க. நாங்கள் ஆணையிடுகிறோம், அங்கே வந்து ஆன்சராக இருந்துச்சு, இங்கே கேள்வியாக மாறிடுச்சு. என்னது மேன்மஸ்ன்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கோங்க. ரிட் ஆஃப் மேன்மஸ்ன்னு சொல்லி நம்ம அங்கே பார்த்தோம். விதி 359 என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர். ஆமாம், குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்கிற அதிகாரம் இருக்கு. என்ன விதின்னு கேட்டாங்கன்னா 359. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா என்னது? சட்டத்தின் ஆட்சி. ஆப்ஷன் சி. அரசியலமைப்பின் விதிகள் 14லேருந்து 18 வரைக்கும் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமையில வந்து வராது. என்னது? 14லேருந்து 18 வரைக்கும் நமக்கு சமத்துவ உரிமையில வந்து வராது. 14 என்னது? சட்டத்தின் அனைவரும் சமம். 15 என்னது? சாதி மதம் இனம் பாலினம் பாகுபாடு காட்டக்கூடாது. 16 என்னது? பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு அளிக்கணும். 17 என்னது? தீண்டாமை வந்து ஒழிக்கணும். 18 என்ன அப்படின்னா பட்டங்களை வந்து நீக்கிறது. இது வந்து நம்ம பார்த்தோம். இதுதான் 14லேருந்து 18 எதுல வரும்னு கேட்குறாங்க. இந்த 14லேருந்து 18 எதுல வரும்? சமத்துவ உரிமையில வந்து வரும். அடுத்தது பாருங்க, எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா 32. ஆர்டிகல் 14 இது நம்ம ஈஸியாக படிக்கிறதா. என்னது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 என்ன? நம்ம அப்படியே ஆன்சரே பார்க்காம என்ன பண்ணணும், கேள்விக்கு வந்து பதிலளிக்கணும். சாதி மதம் இனம் பாலினம் பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 16 பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு அளிக்கணும். ஆர்டிகல் 18 என்ன அப்படின்னா பட்டங்களை வந்து நீக்கிறது. சரியா? பட்டங்களை வந்து ஒழிக்கிறது. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி 3, 4, 2, 1. அடுத்தது பாருங்க, கீழ்காணப்படும் வாக்கியங்கள்ல கருத சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவையா? கிடையாது. அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. 2 மட்டும்தான் கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொல்லுது அப்படின்னா சரத்து 17 தீண்டாமையை பற்றி சொல்லுது. சரத்து 18 என்ன அப்படின்னா பட்டங்களை வந்து நீக்கிறத பற்றி சொல்கிறது. சரத்து 19 என்ன நம்ம பார்த்தோம்? பேச்சு கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூறத்துக்கான உரிமை, சங்கங்கள் வந்து அமைக்கிறதுக்கான உரிமை, இந்திய நாட்டில் எங்கே வேணாலும் போயிட்டு வரதுக்கான உரிமை எல்லாமே நமக்கு இருக்குது. அதை பற்றி சொல்கிறது சரத்து 19. சரி, 16ல் 4 என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பின் வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக வந்து மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சொத்துரிமை தான் சட்ட உரிமையாக மாற்றப்பட்டுச்சு. எந்த சட்டத்திட்டத்தின் கீழே நீங்கள் எனக்கு கீழே சொல்லுங்கள், எந்த வருஷம்னு சொல்லுங்கள். கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்? எத்தனை? 6லேருந்து 16 வயசு குழந்தைகள். இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பட்டங்களை ஒழிக்கிறத பற்றி சொல்கிறது? பட்டங்களை ஒழிக்கிறத பற்றி சொல்கிறது என்னது? ஆர்டிகல் 18. அதே ஆர்டிகல் 19 என்ன சொல்லியிருக்கேன்? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுறதுக்கான உரிமை, இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போயிட்டு வரதுக்கான உரிமை. அது 20 என்ன நம்ம பார்த்தோம்? தண்டனையிலிருந்து இப்போ ஒருத்தவங்க மேலே வந்து குற்றம் சாட்டினாங்க அப்படின்னா அவங்கள தண்டனையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கான உரிமை தான் 20. 21 என்ன? வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை தான் என்ன அப்படின்னா 21. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 3. பகுதி 1 நமக்கு என்னது? ஒன்றியமும் அதோட ஆட்சி எல்லையை பற்றி சொல்கிறது பகுதி 1. பகுதி 2 என்ன? குடியுரிமை பற்றி சொல்கிறது. பகுதி 3 என்ன? அடிப்படை உரிமையை பற்றி சொல்கிறது. பகுதி 4 என்ன? டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம், அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். பகுதி 4. சரிங்களா? அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் கீழ் வரும் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னா இது நமக்கு தெரியும். தேசிய நெருக்கடியின் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிப்படை உரிமையை நம்ம வந்து நிறுத்தி வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.